ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 5 மகாநதி சீரியல் என்னாச்சு பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க காவேரி விஜய் வந்து அந்த போர்ஷனுக்கு வராங்கல்ல. அப்ப அங்க வந்து நிறைய அட்டைப்பெட்டியா இருக்குது. அப்போ உடனே காவேரி அதை எடுக்கிறாங்க. உடனே விஜய் சொல்றாரு, கீழே வைன்னு சொன்னேன், இனிமே இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போனே காவேரி சொல்றாங்க, இதுல என்னங்க இருக்குது, இங்க இருக்கிறத தூக்கி அங்க வைக்கணும்னே. எப்படி இங்க இருக்கிறத தூக்கி அங்க வைக்கணுமா? இப்படிதான் கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் இது பண்ணிட்டு வந்தேன். இனிமே எனக்கு தெரியாம நீ எதனாச்சும் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி ரெண்டு பேருமா இது பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து காவேரி உட்கார வச்சுட்டு விஜயோட மடியில படுத்துக்கிறாங்க. அப்பனே காவேரி சொல்றாங்க, இன்னைக்குதான் நான் வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். அங்க உங்க வீட்டுல இருந்தப்ப கூட எப்படா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் முடியும், என்னென்ன பிரச்சனை வருமோ, வீட்டுல எப்படி சொல்லுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அதே மாதிரி உங்களை விட்டுட்டு வந்தப்போ கூட எனக்குள்ள ஒரு சோகம் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். இந்த மாதிரி உங்க மடியில படுக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு நாள் ஆசையா இருந்தேன் தெரியுமா? அன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போனோம்ல, அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு அப்ப கூட எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எந்த டென்ஷனும் இல்லாம இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுன்னொடனே இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த மாதிரி எனக்கு தெரியாம நீ வந்து எங்கேயா போகணும்னு நினைச்சா அப்புறம் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் வந்து ஜாலியா அவரும் பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறமா காவேரி வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, இனிமே நீ வந்து நான் சொல்றேன், நான் செய்யறதா சொன்னோம், அம்மாக்காண்டி அப்பாக்காண்டி நீ எதுனாச்சும் செய்யலான்னு போன அப்படின்னோடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அதான் நான் உங்களுக்காண்டின்னு சொல்லிட்டு எல்லாமே விட்டுட்டு வந்துட்டேன்ல, இனிமே உங்களுக்கு எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி காவேரி விஜயும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. காலையில என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இவங்க வந்து வீட்டுல உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்கும்போது பாட்டியும் தாத்தாவும் வந்துடுறாங்க. பாட்டியும் தாத்தாவும் பார்த்தோன்னே காவேரி விஜயும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் காவேரி போய் தாத்தாவும் பாட்டி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. குமரனும் விஜய் எந்திரிச்சு கீழே உட்காந்துட்டு அவங்க சேர்ல உட்கார சொல்றாங்க. அப்புறமா தாத்தா வந்து, ஏமா காவேரி இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா, ரெண்டு பேருமா சேர்ந்து எவ்வளவு பெரிய விஷயத்த எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க அப்படின்னோடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இதை முதையே சொல்லியிருந்தேன்னா நாங்க இவ்வளவு தூரம் பேசியிருக்கவே மாட்டோம்ல. நான் பசுபதி பத்தி பேசினேன், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு தெரியாம தானே நான் அன்னைக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணி காவேரி கிட்ட பேசுறாங்க. அப்புறமா தாத்தா வந்து காவேரிக்கு வந்து பாட்டி வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் காவேரி கிட்ட கொடுத்தோன்னே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் ரெண்டு பேரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சு இங்க வந்தேன் அப்படின்னோடனே தாத்தா சொல்றாரு, சீக்கிரம் கிளம்புங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம், எப்படா விடியும்னு நாங்க உட்காந்து உங்க ரெண்டு பேரையும் பார்க்க வந்திருக்கோன்னே இப்ப சாரதா வந்து தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. அப்புறமா தாத்தா வந்து, எப்பவுமே ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும், நீ போய் கிளம்பணும்னே காவேரி எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க. வீட்டுல எல்லாரும் கிளம்புன்னு சொல்றாங்க. விஜய் மட்டும் அமைதியா இருக்கிறாரு. அப்புறமா எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு காவேரி கிளம்ப போகும்போது விஜய் வந்து, ஒரு நிமிஷம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியை தனியா கீழே கூட்டிட்டு போயிட்டு விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உங்க யார் மேலயுமே கோவமே இல்ல, நான் வந்து கொஞ்ச நாள் இவங்க கூட இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே தாத்தா பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம விஜயை பார்த்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.